இருந்திருக்கேன். நீங்க பேச நான் மட்டும் பேச மாதிரி இவர் வாயை பத்திக்கு நின்ன மாதிரில சொல்றீங்க. நீங்க எல்லாம் இப்ப திட்டம் போட்டு வந்திருக்கிறீங்க தானே? பாட்டு பாடணும்னா கதை பாடல வந்ததுமே என்கிட்ட வந்து வாழ்த்து கொடுத்தமே வண்டுவெளி பாடினீங்கன்னா கதை பாட்டு நானும் முடிச்சிருப்பேன். இப்ப பருவகாலம் பாடுங்க, அப்படி இல்லைன்னா வேற பாட்டு பாடுங்க. வண்டுவெளி பாடுற நேரம் இதுமா? நீங்க ஒண்ணு சவுடால ஏன்ட்ட போடாதீங்க. பேச்ச பத்தில என்ன 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 பேசக்கூடாது இல்ல என்ன என்ன மூக்கெல்லாம் குத்தி இழுத்து பிள்ளைன்னு சொன்னேன். என்ன பேசுறிய? வண்டுவெளியா? வண்டுவெளி எப்ப பாடுறிய? இல்ல உனக்கு அதனால பாடக்கூடாது. என் கண்ணை பார்த்து இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன உமக்கு கண்ணு தெரியலையே? மூக்கு கிழிக்கிறேங்கற என்ன பேச்சு நீங்க பேசுறீங்க? இவ்வளவு நேரம் பேசிடுறீங்க. காது வரைக்கும் பேசிட்டு ஆட அடுக்குமா முருகா, இந்த வேலை இடத்துக்கு நீங்களே வாங்க, நியாயத்தை பேச. நான் ஆசீர்வாதம் அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு தேவலோக ரிஷி நாரத மகரிஷி வருது. நாரத மகரிஷி தேவலோகவாசி பிரம்மாவின் மைந்தன். அழைத்து வாருங்கள் சுவாமியை. இசை காணும் இசைப்பவரே, இசை காணும் இசைப்பவரே, ஈரேழு உலகம் புகழ்பவரே, இசை காணும் இசைப்பவரே. யாழி செய்வாய் புகழ்வரே, யாழி செய்வாய் புகழ்வரே, ஆலோலோகத்தின் தலைவரே, இசை காணும் இசைப்பவரே. வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை வர்ண பகவானோடு நல்வரவாக அமைட்டும். வாருங்கள் வாருங்கள் வாழ்க வாழ்க. அருமையான வரவேற்பு. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி அருமையான வரவேற்பு. ஏழு இசை கானம் இசைப்பவரே, குரல் துத்தம் கைக்கிளை உளி இளறி விளறி தாரம் என்று தமிழ்ல ஏழு இசைக்கும் பேர் இருந்தது. ஆவண்ணா ஈயண்ணா ஊவண்ணா ஏயண்ணா ஐயண்ணா என்ற ஏழு எழுத்துக்கள் தமிழ் இசையாக இருந்தது. தமிழிசை மூவர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு இசை சாம்ராஜ்யம்னா யார சொல்றான்? தியாகராஜ பாகவதர், தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், சியாமலா சாஸ்திரி, 3 பேருக்கு தான் தியாகராஜ ஆராதனை என்று திருவையாறுல வருஷந்தோறும் நடக்குது. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே 100 வருஷத்துக்கு முன்னாலே தமிழிசை மூவர்கள் என்று சீர்காழி மூவர்கள் இருந்தார்கள். அவங்க பேரு வெளியில வரல. அவங்க 3 பேர் யாரு? தமிழ்லே பாடியவர்கள். அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை என்ற 3 பேரும் தமிழுக்கு தொண்டாற்றிய மகான்கள். அப்படிலாம் மழை பெருசா பெய்யாதுதான் உட்காருங்க. வேகமா அப்படியே ஒரு சொட்டு மழை விழுந்தது கிளம்பிடுவீங்க. இந்த மழையெல்லாம் பெய்யாது. இந்த மழை வந்து தூங்குறவங்கள பூரா எழுப்புறீங்க. பாவத்தை தாங்குற நம்ம புண்ணியத்தை தாங்குறது இல்ல. எங்க எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஏத்துக்கிடுவோம். தூரல் விழுந்துட்டா உடனே ஓடிடுவோம். இந்த நாட்டில் 2 இடத்துல தான் அதிகமாக மழை பெய்ததான். ஒன்று சிரபுஞ்சி, இன்னொன்று பவானி. இன்னைக்கு மழை என்பது கேள்விக்குறியாகி நிற்கிது. புயல் வந்தால் மட்டும்தான் மழை வருது. ஆனாலும் நம்ம லேசா தூரணும் இருக்க மாட்டேது. ஏன் இந்த காரணமெல்லாம் மருவியது என்ற உணர்வு இருக்கணும். இப்போ இசையில் பாடுவதில் வல்லவர்களான மும்மூர்த்திகளை மாற்றி வைத்திருக்கிறோம். கொண்டாடாமல் போனது தமிழருடைய பெருமையா சிறுமையா என்பதை யோசிப்போம். அந்த வகையில் அழகான வரவேற்பு நீ கொடுத்ததுனால வாழ்த்துவது கடமையாக. 2 வைங்க தம்பி. சாரி கேசி. தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழ் தனையாவும் திருமாலி திருமே, தமிழான
செந்தமிழான உருவம்தான் தண்டபாணி பள்ளினம் தலைக்கோரும் அவன் நெஞ்சம் சாமா பள்ளினம் தலைக்கோரும் அவன் நெஞ்சம் அவன் பாட்டில் நம்மை தந்து பகையல் சொன்னும் அப்படிப்பட்ட இசையால் வசமாக இதயம் எது? இசைபாடியே வென்றவர்கள் இந்த நாட்டில் நிறைய உண்டு. மழையை உருக வைக்கிறதுக்கு மலைய மாறுதம், மழை பெய்வதற்கு அமிர்த வர்ஷினி என்ற ராகங்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனா வடமொழியில தான் பேர் மறுவிருச்சு. எல்லா பேர்களுக்கும் தமிழ்ல பேர் இருக்கு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இசையில் பெயர் போன அசுவதரன் கம்பளதரன் 2 பேரும் சிவபெருமானை குறித்து தவமிருந்து சிவபெருமானை கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா நாங்க நல்லா இசை மீட்டுவோம், பாடுவோம், கொஞ்ச நேரம் கேளுங்களேன்னாராம். சிவபெருமான் சொன்னார், நான் பஞ்சகிருத்தியங்கள் செய்கிறவர்கள், ஆக்கள் அழித்தல், காத்தல், அருளல், மறைதல். இப்படி 5 வேலை செய்யறேன்னா இசையை கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த வேலை தடப்பட்டு போயிடும். வேணா ஒரு உபாயம் செய்வோம். என்ன செய்யலாம்? உங்க 2 பேரையும் தோடு மாதிரி மாத்திடுறேன், காதுல கடுக்கம் போடுற மாதிரி. அப்படி தோடா மாத்தி காதுல மாட்டிக்கிறேன். நீ என்ன பண்றீங்க? என் காது பக்கத்திலே இருந்து பாடிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே மற்ற வேலைகளையும் செய்கிறேன். இன்னைக்கு வேலை பார்க்கும்போது சில பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறாங்களா? சொல்லுங்க. பழனிவேல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பு பெருத்து பெருமைப்படுத்திருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சொல்லலாமே, அவங்க அப்படித்தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் சொன்னா நம்ம சொல்லலாமே. சரி நீங்க சேர்த்து சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐயா அன்புள்ளதற்கு நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். அன்பு பெருத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணாவர்களுக்கு நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். நன்றி நன்றி. நமக்கு ஒரு ஆள் தேவைதான் அந்த நீதிமன்றத்திலையும். ஆமா கண்டிப்பா தேவைதான், அது உங்களுக்கு கண்டிப்பா தேவை. என்ன இப்படி சொல்ற? ஆமா, நீங்க ஏதோ ஊர்வலம் கலகம் மண்டதியில பத்தி உங்களுக்கு தேவைப்படாதா? சரி, அப்படி சொல்லலைங்க. கலகம் எடுப்பாரு, கலகம் எடுத்தா நியாயம் பழக்கணும், நியாயம் பழக்கணும். அந்த இடத்துக்கு போய் அந்த வாதாடுறதுக்கு இவரும் சேர்த்து கூட்டிட்டு போனா நல்லா பேசுவார்ல. அதுக்கு சொன்ன நீங்க என்ன குற்றமுள்ள நெஞ்சு குருவுக்கு மாதிரி வேகமா திரும்புறீங்க? இல்ல இல்ல, அது என்ன காரணம் தெரியும். அவங்க எல்லாம் நினைக்கிறது வேற, நான் சொன்னது வேற, நீங்க நினைச்சது வேற. எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கு. நான் என்ன சரியா இருக்கிறது நல்லா பேசுவீங்க, அதனால உங்களோட சேர்ந்து அவரும் சேர்ந்துக்கிட்டா நல்லா பேசுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த இடத்துக்கு பழக்கப்பட்ட தேவைன்னு சொன்னேன். வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது யுக்தியை படித்து கொண்டு போகணுங்கிறது வரலாறு சொல்லுங்க. அதெல்லாம் படிச்சிருக்கோம். சரி, அது இருக்கட்டும். ஆனாலும் நான் நினைக்கிறது எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகன் என் பாட்டை நாராயணன் இருக்கும்போது அந்த வார்த்தையை மீறி என்ன நடந்துற போகுது? நாங்கள் அப்படிதான். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகன் குடிகொண்ட இடம் குறிஞ்சி நிலம். இந்த இடத்துல நாங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த குறையும் வரல என்று அவர் மேல் நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். மனுஷனுக்கு தெய்வ நம்பிக்கை தன்னம்பிக்கை முதல்ல அவசியம். மூட நம்பிக்கை அவநம்பிக்கை இருக்கவே கூடாது. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வர்த்த கூடுதல் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். ஏன் இதெல்லாம் திட்டம் போட்டு 2-3 பேர் இந்த வேலை செய்யறாங்க. பேசவே விடக்கூடாதுன்னு முயற்சி பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி பேசுங்க. 3 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, உங்க கூட பேசும்பொழுது எங்களுக்கும் புதிதாக பேசணும்னு ஒரு ஆசை. கேட்டு பேசினா தானே நீ பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். அதனால தான் சொல்றேன், நம்பிக்கை என்பது வேணும், தெய்வத்தில் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வர்த்த கூலிதரும் முருகப்பெருமா நம்பிக்கையோடு காவலுக்கு நாங்க வந்தோம். உலகத்திலே நிரந்தரம் எதுமா? எதுவுமே கிடையாது. இறைவனும் தமிழும் தானா? தமிழ் மட்டும்தான் நிரந்தரம் கூட சொல்லலாம். இறைவன் கூட நாம் தான் கண்டுபிடித்து வைத்தோம் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லம்மா, உலகத்திலே நிரந்தரம் இறைவனும் தமிழும். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்ய நினைத்த அருணகிரிநாதர் அலங்காரம் என்று தமிழிலே பாடினார். அதனாலதான் நிரந்தரமானும் பரம்பொருளும் ஏற்கனவே பாடுறாரு மனோன்மணி சுந்தரம் இல்லை. ஏற்கனவே பரம்பொருள் இருந்தபடியே இருந்தபடி பாடுறாரா? கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல வாயிடனும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து வாழ்த்துதுமே என்று திறம் வியக்கக்கூடிய தமிழ் இந்த தமிழ். அதனால்தான் கல் தோன்ற மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி வாளோடு மூத்த குடி
பழங்குடியோடு வாழ்ந்த மக்கள் தமிழ் மக்களும் தமிழும் என்று சொன்னார்கள். ஏன்னா சிவபெருமான் உடுக்கையில இருந்து பாருங்க, வட திசையில் வடமொழியும் தென் திசையில் தமிழ் மொழியும் பிறந்தது என்று சொன்னார்கள். சிவன் தோன்றியது ஆதியும் அந்தம் இல்லாத கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் இருக்கிற கையில் உடுக்கையாகப்பட்டதிலிருந்து வடமொழியில் வடதிசை என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருதமும் தென் திசை நோக்கி தமிழ் மொழியும் பிறந்தது என்று சொன்னார்கள். இடையில வந்த வேலை எதை விட்டுறக்கூடாது, மனசு நோகிடக்கூடாது. அடிச்சாலும் பாம்பு நோகாம பாம்பு அடிக்கிற கம்பு நோகாம. அடிச்சாலும் பாம்புக்கு நோகாம கம்புக்கு நோகாம அடிக்கிறது. அதை அடிக்கணும், அடிச்சது மாதிரி தெரியக்கூடாது. நடத்துறான் இல்ல, சரி, மக்களை சுரண்டிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, இலவசம்னு சொல்றது மட்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஏங்க முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தவர்கள் இருப்பாங்க. அப்படின்னா தெளிவுங்கிற ஒண்ணு தெளிவு ஒண்ணு நம்ம தாங்க வச்சுக்கணும். ஏன் மனுஷனுக்கு மட்டும் ஆறாத அறிவு பகுத்தறிவுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. எல்லாருமே கால்நாளதான் நடந்து போறோம். ஆனா கால்நடைன்னு 5 அறிவு பண்ற படைச்ச விலங்குகளுக்கு தான் பேரு. நம்மளும் கால்நடை நடக்கிறோம். ஏன் நம்மளுக்கு கால்நடைன்னு சொல்றது இல்ல? ஏன்னா கண் போன்ற போக்கில் கால் போகலாமா அப்படின்னு சொன்ன மாதிரி அதுகளுக்கெல்லாம் போற போக்குல போயிட்டே தான் இருக்கும். கால் போன போக்குல விலங்குகள் போகுது. ஆனா நம்ம பாருங்க, இது இங்க போகணும், இங்க போக கூடாது, இங்க செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பேசணும், இதை பேசக்கூடாது அப்படின்னு 6000 புத்தி யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு தானே இருக்கு. மனம் போன போக்குல போறதுனாலதான் இவர்கள் மனிதர்கள். மனசுன்னு ஒண்ணு இருக்கு, நினைக்கிற கருவி எல்லாருக்கும் இருக்காங்கிறதா இங்க பிரச்சனை. எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு பிரச்சனை சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் செயல்படுத்தினால் அது சரியாக இருக்கும். பிறக்கும் போதே சிலது எப்படி சொல்றது, எப்படி அதான் மகன், பாலகன், மைந்தன், மகனே அப்படின்னு 4-5 வார்த்தை இருக்கு. சரி, யார் சொல்றா? அம்மா பிள்ளை சொல்லலாம். அருணகிரியாரே சொல்றாரு. சரி, மகனே வருக, மைந்த வருக, என் ஆருயிர் வருக, முளை உண்க வருக, என்கண் வருகன்னு பாடுறாரு திருப்புகள்ல. மகனேனாலும் மைந்தன்னாலும் ஒண்ணுதானே, பாலகன்னாலும் ஒண்ணுதானே, பிள்ளைனாலும் ஒண்ணுதானே. ஆமா. ஏன் இத்தனை வார்த்தை வச்சாரு? ஏன்னா மகனேன்னா அர்த்தம் வேற, மைந்தன்னா அர்த்தம் வேற, பிள்ளைன்னா அர்த்தம் வேற, புதல்வன்னா அர்த்தம் வேற. என்ன காரணம்? மகனே அப்படின்னா தன் குடும்பம் மட்டும்னு பாக்குறவன் தான் மகனா. சரி, மைந்தன்னா தன் குடும்பம், சின்னம்மா குடும்பம், பெரியப்பா குடும்பம், பக்கத்து வீட்டு குடும்பம், நண்பன் குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறது. அதனாலதான் மைந்த வருக. புதல்வன்னா என்ன அர்த்தம்? கடைசி காலத்துல பிள்ளைகள் அப்பாவுக்கு தொந்தரவு இல்லாம இருந்து கொல்லி போடக்கூடிய தன்மையோடு வளர்றவன் பிள்ளை. புதல்வன். பிள்ளைன்னா தொல்லைன்னு அர்த்தம். அப்பா சம்பாரிச்சு வச்சு பிள்ளைங்க சேர்ந்து படுத்துக்கிட்டு சாப்பிட்டு அழிக்கிறது இருக்கா இல்லையா? இப்ப சில பேர் பாலகன்னு பேரு. சரி, உடம்பு வளர்ந்துருக்கும், மூளை வளராம இருக்கும். என்ன சிறு வயது தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருக்கா இல்லையா? அது பேர் பாலகன். அதனாலதான் இத்தனை வார்த்தையை அருணகிரியார் சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தன்மை என்பது தொல்காப்பியம். நீ சொல்றது மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது இல்லதான். ஆனா படைத்தவன் அப்படியும் படைக்கிறது. அருணகிரிநாதரை பத்தி ரொம்ப அழகா பேசுறீங்க. ஏன்னா அவருக்கு கெட்ட பின் ஞானி அப்படின்னு ஒரு பெயர் சொல்லலாம். அவருக்கே அந்த உரித்தான வார்த்தையாகும். ஏன்னா அவருடைய எண்ணங்களும் செய்கையும் முதல்ல அப்படியே ஞானியாவே வந்தாரா? கிடையவே கிடையாது. முருகனின் அருளால் அவருடைய எண்ணம் மாறப்பட்டு 12 ஆண்டுகள் சும்மாவே இருந்தாரு. 12 ஆண்டுகளும் தன்னுடைய எண்ணம் அந்த சிற்றின்பத்தை நாடி இருந்ததனால் அந்த சிற்றின்பத்தை போக்கி மீண்டும் அவனுக்காக பேரின்ப வாழ்க்கையின் முருகனின் அருளால் கிடைத்ததுனால்தான் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தவனுக்கு பூச்சண்டை தாங்குவது போல் தாங்கி சும்மா இரு சொல்லற பவன் சொன்னார். அப்படி இருந்தனால்தான் 12 ஆண்டு கழித்து என்னை பற்றி பாடு உன் திருவாயால் முருகன் கேட்டாராம். ஐயா, எனக்கு படிப்பறிவு கிடையாது, நான் எப்படி பாடுவேன் சொல்லும்போதுதான் வேலை எடுத்து நாவில் எழுதி முத்து முத்தாய் பாடு என்று சொல்லும்போது நீங்க பாடுனீங்களே திருப்புகழ், அதை பாட ஆரம்பித்தார். அப்பேற்பட்ட அருணகிரிநாதருக்கே சிற்றின்பத்திலிருந்து தான் பேரின்பமே கிடைத்தது. எல்லாருமே அந்த அறிவை ஆரம்பத்திலிருந்து பயன்படுத்துவது கிடையாது அல்லவா? அப்படி இல்லம்மா. ஒரு கல் இருக்கு, கல்லுல சிலை செய்யலாமா? இது சிலைக்கு ஒத்து வருமா? படிக்கலுக்கு ஒத்து வருமா அப்படின்னு யாரு கண்டுபிடிக்கிறா? சிற்பிதான். அவருக்கு தெரியுது. ஏன்னா அந்த சாஸ்திரம் அவர் தெரிஞ்சிருக்கு. சிற்ப சாஸ்திரம்னு அவருக்கு தெரியணும். படிக்கிறதுக்கு முன்னாலே பூர்வ ஜென்ம நினைவுன்னு ஒண்ணு இருக்கான். அது அவங்களுக்கு வரணும். அதுதான் அப்பப்ப உறுத்தும். கல்லுக்குள்ள இருக்கிற சிலையை வெளியில கொண்டு வரணும்னா தேவையில்லாதவற்றை நீக்கினால் தேவையான ஒரு உருவம் வருது. ஏன்னா கல்லுக்குள்ள மட்டும்தான் பஞ்சபூதங்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இறைவனாகப்பட்டவனை கல்லுக்குள் கண்டார்கள். கல்லினுள் தேரைக்கும் கற்ப உயிருக்கும் புல்லனவை தந்து போற்றணும்னாதன்னு கவி சொல்லுது. ஏன்னா கல்லை கண்ட நாயை காணாம், நாயை கண்டால் கல்லை காணாம் என்ற வாசகத்தை மறுவி கல்லை கண்டால் நாயகனை காணாம், நாயகனாக பார்த்தா அந்த கல்லை காணாம் என்று வார்த்தை மருவியது. திருமூலர் சொல்றார், மரத்தில் மறைத்தது மாமத யானை, மறைத்தது மாமத யானைன்னு பாடுறாரு. ஒரு யானை சிற்பம் மரத்துல இருந்தா அது மரம்னு தெரியாதான் யானையாக கண்டால். ஆமா, நான் அது யானை இல்லாமல் மரமாக பார்த்தா மரமா தெரியும். அதுதான் இந்த பழமொழிக்கும் இந்த பழமொழிக்கும் உள்ள வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் ஒரே கருத்துக்களும். அப்படி மனிதர்கள் தான். எல்லாரும் மனிதர்களா நடந்து கொள்வோமா என்றது அவரவர் சிந்தனையை பொறுத்து. எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்தானாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுது. இருக்கா இல்லையா? அதனால நிரந்தரமானது உலகத்துல எதுவுமே இல்ல. ஒண்ணு இறைவன், இறைவனை தாங்குற தர்மம், இறைவனை போற்ற தமிழ். தமிழ் ஒன்றுக்கு தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனு மரிது கூன் குருட்டு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது.
பிறந்தல் காயினும் ஞானமும் கல்வி நயன்றலது. ஞானமும் கல்வி நயன்றல் காயினும் தானம் தவம் செய்தலது. தானம் தவம் செய்தல் காயினும் வானவர் வழி தேடி செல்வீரே அப்படின்னு சொன்னாங்க. யார் பண்ணது? அவை பாடினா. யாருக்கிட்ட பாடினா? அழகாக பாடினா முருகப்பெருமானிடம் கேட்டாரு முருகன் வந்து. ஆமா, ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி பாடு. அரிது எது, பெரிது எது, இனியது எதுன்னு கேட்டா. ஆமா, பாடுனால இனிது இனிது ஏகாந்தம் இனிது. சரி. அதனு மினிது ஆதியை தொழுதல். அதனு மினிது அறிவினரை சேர்ந்து. அதனினு மினிது அறிவுள்ளோரை கனவிலு நனவிலும் காண்பதே இனிது. என்ன அர்த்தம்? இனிது இனிது ஏகாந்தம் இனிது. சரி. ஏகம்னா எத்தனை? ஒண்ணு. அந்தம்னா? அந்தம்னா உலகம்னு சொல்லலாம். தனிமை. அண்டம்னா தான் உலகம். ஆமா. இது அந்த ஏகாந்தம். ஏகம்னா ஒண்ணு, அந்தம்னா தனிமை. தனிமையான ஒண்ணா? தனிமையா இருக்கணுமா? ஒரு ஆளா தனிமையா உட்கார்ந்துரு. சரி. ஆனா உட்கார்ந்துகிட்டு கண்டதே நினைக்காத. இனிது இனிது ஏகாந்தம். அதனினும் இனிது ஆதியை தொழுதல். எப்படி சொல்றா பாரு, முருகனுக்கு சொன்ன பதில் இது. அடுத்து இனியதுக்கு அடுத்து கொடியது எதுன்னு கேட்டான். முருகன் கேட்டான். என்ன சொன்னாரு? கொடிது கொடிது வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய். அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டில் கையில் வாங்கி உண்பதே ஆகும். அன்பில்லா பெண்டிர் அதனினும் கொடிது அவங்க கையில வாங்கி உண்பதாம். இன்புற அவள் கையில் உண்பதுதான். அதனை இன்புற அவர் கையில் வாங்கி உண்பது. அதை இன்பம்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறது தப்புன்னு சொல்றா. 10க்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எக்காலம் கூடி இருக்கலாம். சற்றேனு ஏறுமாறாக இருப்பாள யாமாகிர் கூறாமல். உணவுக்கு மட்டும் அந்த அவை அதை சொல்லி வைக்கல. ஒருத்தி வந்து பரிமாற உணவு இன்முகத்தோட பரிமாற ஒப்புடன் முகமளந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ்வாத்தாலும் உண்மதை அபந்தமாகுமா. முப்பழமோடு பாலன முகம் கெடுத்துடுவாராயின் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும் தானே சொன்னாங்க. ஆனா இது என்ன காரணம் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனக்கு கொடுக்கக்கூடிய உணவாகப்பட்டது இன்முகத்தோடு பரிமாறல. இதை சொல்லல. தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய கணவனுக்கு இல்லறத்தில் இன்முகத்தோடு இருந்தால்தான் அந்த வாழ்க்கை இனிக்குமா, இல்லைன்னா அது கசக்கும்னு 2 விதமா சொல்லி வச்சாங்க. அவதான் சொல்றா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்த நடை நடை பழக்கம் இதெல்லாம் பழகி பழகி கத்துக்கலாம். நட்பும் தயையும் குடையும் பிறவிக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கு. அது வெளிப்படும் போது தெரிஞ்சிடாது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்றார். ஔவையார் பாடுனது ஒரு பெண்ணு கொடுமையா இருக்கிறா, கணவன் ரொம்ப சாந்தமா இருக்கிறா, இப்படி கொடுந்தேலா இருக்கிறாளே, உனக்கு ஏற்ற மாதிரி மனைவி இல்லைன்னா நீ சன்னியாசம் போன்னு பாடுனா. சொன்னால அப்படி ஒரு பொம்பளை கையில நீ சாப்பிடுறது வேணும். காணக்கண் கூசுதே கையெடுக்க நானுதே வீணுக்கு என்பெல்லாம் பற்றி எரிகின்றது ஐயையோ அன்பிலால் இட்ட அமுது. பெண்ணுன்னா எப்படி இருக்கணும்? சாந்தமா இருக்கணும். ஆணுன்னா எப்படி இருக்கணும்? கம்பீரமா இருக்கணும். 2 மாறி இலக்கண பிழையா இருந்தா அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல சரியே இருக்காது. கேட்டா கேப்பா, என்ன தேதி உங்க வீட்டுல மதுரையா சிதம்பரமான்னு கேப்பா. ஏன்னா மதுரை என்றால் மீனாம்பிகையின் ஆட்சி, அதனால பொம்பளை ராஜ்யமா. சிதம்பரம் என்றால் ஐயன் சொக்கநாதனின் ஆட்சி, அதனால ஆம்பளை ராஜ்யமா அப்படின்னு சாடையா கேக்குற வழக்கம். கணவனும் மனைவியும் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, வேக வேகமா சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம, ஓம் பவாய நம, ஓம் பவலிங்காய நம, ஓம் ஏகாய நம, ஏகதந்தாய் சொல்லிட்டே இருக்காரு. ஒரே ஒரு வில்வ இலை கிள்ளி கிள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு. இலை முடிஞ்சு வச்சு வெறுங்கையை ஆட்டிட்டாரு. சாமி பாக்குறாரு, என்னையே ஏமாத்துறீரா, இலை எவ்வளவு நேரத்துக்கு வர, நீ என்னையே ஏமாத்தினா உலகத்தை எவ்வளவு ஏமாத்தன் சிரிப்பாருல்ல. அவர் என்ன பண்ணாரு, வேக வேகமா ஒரு ஊருக்கு பஜனைக்கு போலான்னு கிளம்பி போனாரு. 3 மைல் போனவர் திரும்பி வந்தாரு. வீட்டுக்காரம்மா கேட்குது, என்னங்க வேகமா போனீங்க, திரும்ப வந்துட்டீல? ஒன்றும் இல்லை, வேணும் அவசரத்தில் விளக்கு அணைக்காம போயிட்டேன், என்ன எரிஞ்சு தீந்துட போகுதேன்னாரு. அந்த அம்மா சொன்னா, உங்க மனைவியா இருந்துக்கிட்டு அதை கூட செய்யாம இருப்பனா, நீங்க அந்த பக்கம் காலடி எடுத்து வச்சோன்னே நான் விளக்க அணைச்சிட்டேன்னா அவ. இப்ப இவ கேட்கிறா, 3 மைல் நடந்தே வந்தியில செருப்பு தேஞ்சிருக்குமேன்னா. அவர் சொன்னாரு, ஓம் புருஷன் சும்மா இருப்பனா, பக்கத்துல சுத்தி பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நடந்து வந்தேன் வெறுங்காலோட. தெளிவு. இப்படியும் மனவன் மனைவி. ஆனாலும் விருத்தாச்சலத்துல விருத்தபுரீஸ்வரர் அன்றாட வணங்கிய சிவகுரு ஆரியாம்பாள்னு 2 பேரும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் தூங்குற போது கனவுல இறைவன் வருகிறான். ஆரியாம்பா கனவுல முதல்ல வர்றான். பெண்ணுக்கு முன்னுரிமை. ஏன்னா இறைவன் இடப்பாகத்தை கொடுத்தவர் இல்லையா, சக்திக்கு கொடுத்திருக்கார். இடப்பாகம் பெண்களுக்கு சதவீதத்தை பிரிச்சு கொடுத்தது முதல் அவர் தான். அதனாலதான் பெண்களுக்கு இன்னுமே இந்த விழா எலும்பு என்று சொல்லக்கூடியது ஆண்களை காட்டிலும் ஒரு எலும்பு அறிவியல் ரீதியாக அதிகமாக 1 மட்டும் அதிகமா இருக்கும் இருக்கு. அதனாலதான் பாடக்கம்பு கூட ஒரு கம்பு சேர்த்து வச்சு கட்டுற வழக்கங்கள் எல்லாம். அதனாலதான் பெண்களுக்கு இடுப்பில் குழந்தையாகப்பட்டதும் பானை தூக்கும் பொழுது அது தாங்கும். ஆனா ஆண்களுக்கு தாங்குவது கிடையாது. ஏனென்றால் அந்த ஒரு எலும்பாகப்பட்டது பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதும் அன்றைய சொல்லி வைத்தார்கள். அதனாலதான் தண்ணி குடத்தை இடுப்புல வைக்கிறது, நாங்க நல்லா எதவா இருக்கிறதுக்கு அதெல்லாம் சரியா இருக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாம் மொத்தமா இருந்தா எங்கிட்ட தூக்கி வைக்கிறது. உங்களுக்கு என்னமா இடுப்பு இருக்கிற எங்களுக்கு இருக்கே, ஏன் தெரியாது? ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு உரலு உலக்க அந்த வேலை. என் வீட்டுல எல்லாம் ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு திருக முதற்கொண்டு வாங்கி வச்சிருக்கேன் பாக்குறதுக்கு காட்சி பொருளா. வேற ஒருத்தர அரைக்கிறதும் இல்லாத என்னத்தை சொல்றது. நாளைக்கு வாங்கி வச்சிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நாளைக்கு காமிக்கணும். இதுதான் ஆட்டுக்கல்லு அம்மிக்கல்லு திருக, இப்படிலாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தணும், நாமளும் பயன்படுத்தணும் அப்படின்னு காட்டணும். ஒரு அம்மா சொன்னாலாம், என்னன்னு, பேத்திக்கு டேடி இங்க வாடி, இதுதான் பேத்தி அவங்க பாட்டி காலத்துல இதுதான் அடுக்கு வந்து
அடுக்கு பானையா? நெல்லு பானை, ஆ. இதுதான் மிளகா அதுக்கு பானை, மூடான்னு இதுதான் சொல்லுவாங்கல்ல. புளிப்பானை அப்படின்னு ஒவ்வொன்றையும் வைக்கிற பொருளை காமிச்சாலாம். சரி. அப்புறம் கொஞ்ச நாள் அம்மா வந்து சொன்னாலாம், இது புளிப்பானை இருந்த இடம், இது உப்பு பானை இருந்த இடம், ஓஹோ. இது மிளகா பானை இருந்த இடம்னு இடத்த காட்டினா. சரி. இப்ப நான் என் பிள்ளைக்கு என்ன காட்டுறேன்னா அவ புலம்புனாலாம். அவங்க எல்லாம் அதெல்லாம் காட்டி வந்தாங்க. இப்ப ஒண்ணும் இல்லாம போச்சு. இப்பெல்லாம் எப்படி காட்டக்கூடாதுங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் என்னுடைய மாமனார் மாமியார் எங்க இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. அப்படி காட்டி வளர்க்குறாங்க. அப்ப நாளைக்கு நம்ம பிள்ளை நம்மளே அப்படித்தானே சேர்க்கும். எப்படி பெற்றவர்களை பார்த்து பிள்ளைகள் வளர்கின்றதோ அது போலதான் நமக்கும் அந்த கதி நடக்கும் என்று தெரியணும். என்ன விதைக்கிறோமோ அதுதான் திரும்ப அறுவடை முடியும். இப்ப கனவுல வந்து இறைவன் கேட்கிறாரு ஆரியம்பா கனவுல. என்ன கேட்ட? ரொம்ப நாள் என் கோயிலுக்கு என் வாசலுக்கு அலையிற குழந்தை இல்லாம இருக்க. ஆமா. ஒரு குழந்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி புள்ள வேணும்னு கேட்டார். சரி. நம்ம எல்லாம் என்ன கேட்போம்? அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், நல்லா நீண்ட ஆயுசோட இருக்கணும், செக்கச்சவேர்னு இருக்கணும், அதை விட நிறைய சம்பாதிக்கணும், அப்படி என்னென்ன வேணுமோ கேட்போம். அந்த அம்மா சொன்னா, எனக்கு குழந்தை கொடுக்குறேன்னு நீங்க சொல்றீங்களே, நான் எதுக்கு என் வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன். கனவுல நேர்ல கூட இல்ல, என் வீட்டுக்காரரை கேட்டு. இன்னைக்கெல்லாம் சில வீட்டுகள்ல போய், ஏமா ஒரு 10 லட்ச ரூபா பணம் வருது, ஏதாவது பண்ணிக்கலாமா, தெரியாம வச்சுக்கலாமா, வீட்டுக்கார அந்த ஆள்கிட்ட சொல்லி தொலைஞ்சிடாதீங்க, காரியம் கெட்டு போயிடும். வாங்கி தர்றேன், வாங்கி இருக்கா இல்லையா? இருக்கு. அதே ஆம்பளை போய் கேட்டு பாருங்க. அவ பக்கத்துல ஒரு வார்த்தை கூட போட்டுறாதீங்க, தெரியாம நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க இந்த ஆம்பளை எல்லாம். இருக்கா இல்லையா? ரெண்டு பக்கம் சிக்கல் இருக்கு. ஆனாலும் அவர் சொன்னா, அந்த அம்மா சொன்னா, என் வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன்னா. சரி. கனவு அப்படியே மறையுது. ஐயா கனவுல போறாரு. ஐயா கிட்ட போய் அதே வார்த்தையை சொல்றாரு. அவரும் பாருங்க ஒருமித்த கருத்தோட சொன்னாரு, என் மனைவியை கேட்டு சொல்றேன்னாரு. புரியுதல் என்றால் இப்படிதான் இருக்கணும். நல்லறமாக ரெண்டு பேரும் தூக்கத்துல இருந்து விழிக்கிறாங்க. கனவு முடிஞ்சிருச்சு. ஏமா இந்த நேரத்துல எந்திரிச்சியா? ஒரு கனவு. நீ ஏன் எந்திரிச்சியா? எனக்கும் ஒரு கனவு. என்ன கனவு? இந்த மாதிரி வந்தது. நீ என்ன சொன்ன? நான் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். உங்களுக்கு கனவு, நானும் உன்னை கேட்டு சொல்றேன்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி, நமக்கு என்ன வேணும்னு அந்த கடவுளுக்கு தெரியாதா, இறைவனுக்கு தெரியாதா? நம்மளா விருப்பம் சொல்லணும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். ஒரு குழந்தை அழுததுக்கே பார்க்கடலே கொடுத்த சிவபெருமான், தாயினும் சாலப்பருந்து என்று பாடிய அந்த பாட்டுக்குடையவன், நமக்கு என்ன வேணும் கொடுக்க தெரியாதான்னு பொறுமையோடு இருந்தார்கள். அப்படி இருந்த இடத்துல கொடுத்த குழந்தைதான் ஆதி சங்கரர். தன் தாய்க்காக கிழக்கே ஓடிய நதியை மேற்கே திருப்பிய மகான் ஆதி சங்கரர். கனகதாரா சோத்திரம் பாடி பொன்மாரி பொழிந்த கதைகள் எல்லாம் இந்த உலகத்துல உண்டு. அப்ப என்ன சமயங்களை வழிவகுத்தார் என்ற ஒரு பெயரும் உண்டு அவருக்கு தான். 72 மதங்களை குறைச்சி 6ஆக வழிவகுத்தவர் அவர் தான். ஏன்னா சைவம், வைணவம், கணபத்தியம், சாவுரம், சக்தம் என்று சொல்லக்கூடிய 6 வகையும் சொன்னாங்க. ஆமா. என்னென்ன வழிபாடு? சைவம், அது சிவனை பட்டையோட வணங்குறது. வைணவம், நாமம் போடுறது. சௌரம் அப்படின்னா சூரிய பகவானை வணங்குவது. சௌரம்னா சூரியன். கானாபத்தியம் விநாயகப் பெருமானை வணங்குறது. ஆமா. கௌமாரம் முருகப்பெருமானை வணங்குறது. சக்தி வழிபாடு ஒன்று இருக்கு. ஆமா, சாக்தம் என்று சொல்லக்கூடியது. மொத்தம் 6 வழிபாடு இந்த உலகத்துல உண்டு. சிவனுக்கே 4 சக்தி. அருள் சக்தி, போர் சக்தி, புருஷ சக்தி, கோப சக்தி. அருள் சக்தி உமாதேவியார், கோப சக்தி காளி, போர் சக்தி துர்க்கை, புருஷ சக்தி விஷ்ணு. எம்பெருமான் முருகனுக்கு 2 சக்தி, ஒன்று ஞானா சக்தி, இன்னொன்று கிரியா சக்தி. அதனாலதான் ஞான பூரண சக்தி தரித்தருள் பெருமாள். அதனால சிக்கலில் வேல் வாங்கியாலும் வேல் என்றது ஞானா சக்தி என்று பெயர். கிரியா சக்தி என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை மறந்தால் அவள் பெயர் கிரியா சக்தி என்று பெயர். நம் மனிதர்கள் தன்னை உணர வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சமநிலையா பார்க்க வேண்டும். ஒன்றாக காண்பதுவே காட்சி, ஒன்றாக காண்பதுவே கவனம் என்ற அந்த சிந்தனைக்கு வந்து விடணுமா? அப்பதான் உள்ளே இருக்கிற அறிவு பிரகாசப்படுறதுக்கு தான் படிக்கிறது, அறியாமையை போக்குறதுக்கு. எப்படி இப்போ ஒரு மரம் இருக்கு, ஒரு வியாபாரி பார்த்தாருன்னா எவ்வளவு விறகு தேரும்னு பார்ப்பாரு. ஆமா. அதே நேரம் ஒரு ஆசாரி பார்த்தாருன்னா நிலம் எத்தனை தேரும், ஜன்னலுக்கு எத்தனை வரும், அவரு கணக்கு அப்படி போகும். ஒருவேளை ஒரு சிற்பம் செய்யறவர் பார்த்தாருன்னா எப்படி ஒரு சிலை செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிப்பாரு. அப்ப பாக்குற பொருள் ஒண்ணுதான், ஆனா கண்ணோட்டங்கள் வேற அல்லவா? ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க வாய் வலிக்காது. வாய் வலிக்குதா? இல்ல கேட்கல. அப்புறம் அதுக்கு தானே வந்தோம், வாங்குறோம்ல, பேய்த்தானே ஆகணும். ஒரு பெரிய ஊரணியில 12 மணிக்கு போய் ஒரு பொம்பளை பிள்ளை குளிக்கிறா. இரவா பகல? பகல்ல இல்ல, இரவுல. சரி. இரவு 12 மணிக்கு. அந்த பொண்ணு என்னன்னா பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டவ. ஆமா, நாத்தனாரு அங்கே. அப்ப 12 மணி இல்ல, அவ 4 மணிக்கு கூட போய் குளிக்கலாம். அப்படின்னா எல்லாம் அந்த கால இப்ப அம்பிட்டு வேலைகள் இருக்கும். பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம்னா அம்பிட்டு வேலைகள் இருக்கு. அதனால 12 மணிக்கு இரவுல போய் குளிச்சிருப்பா. எல்லாம் முடிச்சிட்டு போய் குளிச்சா. சரி. எதிர்த்த படித்துறையில அந்த கரையில ஒரு பொண்ணு வந்து குளிக்கிறா. சரி. அவ என்ன பண்றான்னா விலை மாது, ஆண்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவ. ஆமா. அவ வந்து குளிக்கிறா. இப்ப இவ இங்க இருந்து நினைக்கிறா, இந்த ஊருக்குள்ள நம்ம ஒரு ஆள் தான் இந்நேரத்துல வந்து குளிக்கிறோம் நினைச்சோம். ஆமா, நம்மள கார்ல ஒருத்தி வந்து குளிக்கிறா. அப்படின்னா அவளும் பெரிய வீட்டுல வாக்கப்பட்டிருப்பா. அவளே இருக்கு. சரி, பாவம் அவ வீட்லயும் நிறைய வேலை இருந்திருக்கு. வேலையை முடிச்சுட்டு இப்ப தான் குளிக்கிறான்னு இவன் நினைச்சா. அவ நினைக்கிறா, நம்ம ஒரு ஆள் தான் இந்த ஊர்ல இந்த வேலை செய்யறோம் நினைச்சா. பெண்ணு நினைத்தோம். அவளும் ஒருத்தி இருப்பா அவள இருக்குன்னு அவன் நினைச்சா. காரணம் அவ என்ன, அது
இவ என்ன இது எண்ணங்களை உயர்வாக வைக்க வேண்டும்ங்க. எப்பொழுதுமே எண்ணங்கள் உயர்வாக வைத்தால் என்றால் என்னைக்காவது ஒரு நாள் உயர்ந்த எண்ணம் நமக்கு நிறைவேறும் என்று சொன்னார்கள். ஆகா அப்ப என்ன வாங்க ராசா முருகா எம்பெருமானே வாங்கப்பா எங்கப்பா ஆளுகள்லாம் வந்தாச்சுப்பா. இப்படி கதைகளும் காரியங்களும் காரணங்களும் நிறைய இருக்கு. அப்படி குதிரை வாங்க போனவர் தான் மாணிக்க வாசகர் பெருந்தகை திருவாத ஊரார் அவருக்கு பேரு. எதுக்கு கோயில் கட்டினாரு? அவர் கனவுல வந்து இறைவன் ஆட்கொண்டார். எனக்காக இந்த இடத்துல ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். காசு கொடுத்தது அரிமர்த்தன பாண்டியன். குதிரை வாங்குவதற்காக பரி வாங்கி வர வேண்டும் போருக்காக. மன்னருக்கு குதிரை தேவைப்படுது, அடுத்த நாட்டுக்கு போரிட போகணும்னு நினைச்சாரு. சரி குதிரையெல்லாம் பழைய குதிரை ஆகி போச்சு, பழைய கிளவி ஆகி போச்சு, வயதாகி போச்சு, கிழட்டுத்தனமா வந்துருச்சு அப்படி சொல்லுங்க. அதனால சரின்னு குதிரை வாங்கலான்னு காசு கொடுத்து விட்டாரு. காசை வாங்கிட்டு போனவர் கோயில் கட்ட வேண்டிய அவசியம் ஏன்? இங்க நீங்க சொன்னீங்களே ஞானியாக வேண்டும் என்றால் எப்ப எந்த நேரத்தில் இறைவன் ஆட்கொள்ள வேண்டும் என்று, அது போல பாருங்க ஒரு இடத்துல போய் களைப்புல இளைப்பாரலாம் என்று அப்படி தூங்குறாரு அயர்ந்து. அப்படி தூங்கும் போதுதான் கனவில் அந்த ஆட்கொண்டுதான் எம்பெருமான் சிவபெருமான் ஆகப்பட்டவர். இந்த இடத்துல எனக்காக ஆலயம் எழுப்பு அப்படின்னு இறைவன் மீது நம்பிக்கை வைத்தனால் ஆலயத்தை எழுப்புறார். எப்போதுமே தட்சிணாமூர்த்தின்னு குரு இருக்காருல்ல, ஆமா, அவர் என்ன பண்றாரு? பேசுறாரா? இல்ல, மௌனத்துல இருக்காரு. இருப்பாரு. சுத்தி இருக்க 4 பேர் யாரு? சனகாதி முனிவர்கள் என்று சொல்வார்கள். உங்க கூட பிறந்தவங்க, எனக்கு முன்னே பிறந்தவர்கள் அண்ணாமார்கள் தானே? ஆமா, எங்க அண்ணன்மார்கள் சவுனகாதி முனிவர்களும் மௌனத்துல இருக்கிறாங்க, அவரும் மௌனத்துல இருக்காங்க. ஏன் எப்படி இருக்காங்க? சில பேருக்கு மௌனத்திலேயே உணர்த்துறதா வேதத்தை. அப்படி வேதத்தை 4 உணர்த்திய கோலம் தான் அந்த தட்சிணாமூர்த்திங்கிற கோலம். தட்சிணாமூர்த்தி என்ற அவரையும் குருநாதன் தான் சொல்லுவோம். குருநாதனா ஆசிரியர். சரி, இன்னொருத்தரும் குருன்னு சொல்லுவோம்ல நவக்கிரகத்துல. அவர் யாரு? ஒரு குரு இல்ல, 2 குரு இருக்கு. யாராரு? வியாழ பகவான், வெள்ளிங்கிற சுக்கிரன். சுக்கிரன் வந்து அசுரகுல குரு. வியாழன் என்பது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் குரு. இப்ப குரு பேச்சுனா யாரை கும்பிடணும்? யாரை கும்பிடணும்? அந்த வியாழ பகவானை கும்பிடணும். சுக்கிர பெயர்ச்சினா வெள்ளி பெயர்ச்சினா அவரை கும்பிடணும். ஆனா எல்லாம் தட்சிணாமூர்த்தி கோயில்ல போய் நிக்கிறோமே. ஏன்னா அது யாருக்கு உபதேசம் செய்த இடம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க அமைதியாக இருந்து ஞானத்தை ஒன்று இல்லாம. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய திரு பட்டமங்கலம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக வடிவு கொண்டு மங்கைகளுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுத்து பட்டு போன மங்கைகளை மீண்டும் வந்தா பட்டமங்கலம் என்று பெயர். ஏன்னா திருப்பத்தூர் கருணாமில் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடியவர்கள் தட்சிணாமூர்த்தி. அங்கே சென்ற வேண்டும் என்றால் ராகு கால நேரத்தில் சென்று நமக்கு வேண்டியவர்களை பெற்றுக்கொள்ளலாம். படிக்கணும் புள்ள, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தவர்கள் அங்கே போனா நினைத்த காரியம் கிடைக்கும். அது கல்லால மரத்தடியில உட்கார்ந்து தட்சிணாமூர்த்தி விரல் இப்படி வச்சிருக்கிறாரு. இதுக்கு பேரு சின்முத்திரை. ஆமா, சின்னன்னா ஞானம், முத்திரைனா அடையாளம், ஞான அடையாளம். இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவனை சிவனோடு சேர்த்து அத்வைதம் என்று சைவ சமயம் சொல்லுது. உள்ளது சிதையாது, இல்லது தோற்காது, ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகாது, புதிதாக நூதனமாக எதுவும் உற்பத்தி ஆவதில்லை. இங்கே இருப்பதுதான் திரும்ப 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 மாறி மாறி பரிணமித்து வரும். எது போல மண்டபம் உடைஞ்சா மண்ணுகள்னு மிஞ்சம், மனசு உடைஞ்சா எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் மூல காரணம் 4 தான். இந்த மண்டபம் வரணும்னா ஒன்று மண்ணு, இன்னொன்று மரம், இன்னொன்று இரும்பு, இன்னொன்று சிமெண்ட். இது 4 தான் மூலக்கூறு. தமிழ் உருவாகணும்னா 4 தான் மூலக்கூறு. ஒன்று சுழி, ஒன்று பிறை, ஒன்று நேர்கோடு, ஒன்று குறுக்கு கோடு. 4க்குன்னு மகத்துவம் இருக்கு. அது மாதிரி அந்த குரு மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு ஞானத்தை போதிக்கிறார். இந்த குரு வணங்கினால் இந்த இடத்துல மாற்றங்களை உண்டு பண்றார். தன்மையோடு கிரகத்தினுடைய பலன் இதையெல்லாம் உணர வேண்டும். நீ சொன்னனே ஒரு கோவில் கட்டினாரு, தனியா இருந்தவர் ஏன் கோயில் கட்டினார்? திருவருள் உணர்த்துவது வேறு. அவர் ஏன் கோயில் கட்டினார்னா போன ஜென்மத்துல கைலாயத்துல இருந்து கொஞ்சோண்டு தங்கத்தை கொண்டு வந்துட்டாரு, அதனால கோயில் கட்டினாரு. கதையை நான் அப்புறம் சொல்றேன். எப்படி சுந்தரமூர்த்தி 2 பெண்களை ஆசைப்பட்டாரு போன ஜென்மத்துல, அது போல மீண்டும் வந்து 2 பெண்களுக்காக வந்து திருவாரூர்ல வந்து பிறந்தாரு. அது மாதிரியா? இல்ல, இது வேற. அவர் பிறந்தது அது போன ஜென்ம பயன் தானே, வினை பயன் தானே. அந்த வினை பயன் போலதான் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும். எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா மாணிக்க வாசகர் வந்து முச்சன் பயனால் தான் திரு உத்திரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய இடத்திலும் ஏடுகளை காத்து நின்றார். அதன் பயனால தான் வந்து சேர்ந்தார். சொல்லுங்க. இந்த உத்திரகோச மங்கையில இருந்து தான் போற ஓது. அந்த கதை நீளமான கதை, நான் அப்புறம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இன்னொரு நாளைக்கா? சொல்றேன். சரி சொல்லலாம். என்ன செய்யறேன்னா அடுத்த நாள் நீங்க 5 பேர் வந்து யூடியூப்ல சேனல்ல எடுத்துக்கங்க. வேலோட வந்து குத்தி கிழிச்சு விடுவாரு. அடுத்து என்ன வேலையை அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். ஒண்ணு நீங்க வந்ததுமே பாடி இருக்கணும். அதை முடிச்சிருந்தீங்கன்னா நானும் கதை பாட்டு முடிச்சிருப்பேன்ல. நீ பேசாம இருந்திருக்க. நீங்க பேச நான் மட்டும் பேச மாதிரி இவர் வாயை பத்திக்கு நின்ன மாதிரில சொல்றீங்க. நீங்க எல்லாம் திட்டம் போட்டு வந்திருக்கிறீங்க தானே? பாட்டு பாடணும்னா கதை பாடல வந்ததுமே என்கிட்ட வந்து வாழ்த்து கொடுத்துமே வண்டுவெளி பாடினீங்கன்னா கதை பாட்டு நானும் முடிச்சிருப்பேன். இப்ப பருவகாலம் பாடுங்க, அப்படி இல்லைன்னா வேற பாட்டு பாடுங்க. வண்டுவெளி பாடுறது நேரம் இதுமா? நீங்க ஒண்ணு சவுடால ஏன்ட்ட போடாதீங்க.
பேச்ச பத்தில என்ன 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 பேசக்கூடாது என்ன சொன்ன? இல்ல என்ன என்ன இல்ல என்ன மூஞ்சி? மூக்கெல்லாம் குத்தி இழுத்து பிள்ளைன்னு சொன்னேன். என்ன பேசுறிய? வண்டு விழி எப்ப பாடலிய? அது இல்ல உனக்கு அது அதனால பாடக்கூடாது. என் கண்ணை பார்த்து இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன உமக்கு கண்ணு தெரியலையே? மூளை என்னப்பா மூக்கு கிழிக்கிறேங்கற என்ன பேச்சு நீங்க பேசுறீங்க? இவ்வளவு நேரம் பேசிட்டு காது வரைக்கும் பேசிட்டு ஆட அடுக்குமா முருகா, இந்த வேலை இடத்துக்கு நீங்களே வாங்க, நியாயத்தை பேச. நான் என்ன பேசுறேன்? வாய் பொம்பளை பிள்ளை வாய் திறந்து பேசிட்டு போனா ஒரு வார்த்தை பேசலையே. எல்லாத்தையும் திரும்ப போட்டு பார்த்தா தெரியும். எல்லாம் டெலிட் ஆயிரணும். கடவுளே சரி விடுமா. இப்ப உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளை இல்ல வேணாம். அந்த மாப்பிள்ளை முருகன் கல்யாணம் நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை நான் சுத்தமா கட்டவே மாட்டேன். சத்தியமா கட்ட மாட்டேன். பாத்துருவோம். ஏன்னு கேக்குறீங்க தெரியுமா? நீங்களே இப்படி பேசுறீங்க. நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை நான் பேசுறது கேட்டு போற மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க. ரொம்ப லொடலோட பேசுறாங்களே எனக்கு பிடிக்காது. அப்படிதான் இருக்கு வீட்டுக்காரரு. ஏம்மா பங்கஜம், ஐயோ கதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கடுப்புல கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஒண்ணு என் பங்கஜம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன். சரி வீட்டுக்காரமா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை கேக்குது இந்த புள்ள. ஆமா நான் சொல்றதுக்கு ஆமா ஆமான்னு போடுது. மாப்பிள்ளை தான் வேணும். அப்படிலாம் இல்லம்மா உனக்கு முருகன். அப்படி மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு வேணும்னா அப்ப அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். முருகன் ரொம்ப பேசுவாப்ல, எனக்கு வேணாம். கல்யாணம் செய்து வைக்கிறேன். வேண்டாம். பொழுது அஸ்தமனம் ஆவதற்கு அப்படி சொல்லுங்க. சிக்கல் சிங்கார வேலவன அதுலயும் சிக்கலோட வரீங்க பாருங்க. ஆமா சிக்கல் சிங்கார வேலவன வர செய்து உனக்கு திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பே நாரதன் பார்க்கலாமா? அதையும் பார்க்கலாம். சத்தியம். எனக்கு சந்தேகம். சத்தியம் பண்ற மாதிரி இந்த முருகன் சிக்கலோட வந்து இங்க என்ன திருமணம் பண்ற இடத்துல நீங்க வரணும். இன்னைக்கு மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடுனீங்க, பேக்கெல்லாம் புடுங்கி வச்சிருக்கேன் பாத்துக்கங்க. வச்சுக்க யாரும் வேண்டாம். நாளைக்கு கொண்டு வந்து ஒருத்த நாட்டுல கொடு. எதுக்கு நான் ஒருத்த நாடு கொடுவேன்? நான் ஆப்பனூர் ஓடுங்க. அந்த டோப்பு தான் இருக்கு, வேற என்ன இருக்கு பேக்ல? என்ன பேஜல் இப்படி பொசுக்கட்டி 25000 ரூபாய். 25000 கொடுத்து இது எவ்வளவு தெரியுமா? ஒரிஜினல் போட்டு வளர்த்துடியே பேசுங்க, அப்புறம் சண்டைக்கு வர போறாரு. கிளம்புங்க போங்க, போயிட்டு வாங்க. முருகா வேலா கந்தா கடம்பா சீக்கிரமா ஓடி வாருங்கள். நான் உங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும். ஹலோ 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 ஹலோ